வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. காலையில ஒழுங்கா மாத்திரை போட்டியா? போட்டேன். உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனையில எங்க வீட்டு பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் பண்ணாம விட்டுறாத. என்ன மாத்திரை போடணும், வாக்கிங் போகணும்னு குழந்தைக்காவது கொஞ்சம் யோசி. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் பாட்டி. இந்நேரம் குழந்தை நல்லா வளர்ந்துருக்கும். வெளியில நீ பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நல்லதா பேசு, சந்தோஷமா இரு. அப்பதான் குழந்தையும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். இருங்க சித்தப்பா, எங்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. உட்காருங்க உட்காருங்க, வேலை எல்லாருக்கும் தான் இருக்கு, உட்காருங்க. பாட்டி, நான் ஏற்கனவே பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை விஷயமா உங்களுக்கு எது சொல்றதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. காவேரி கிட்ட பேச வேண்டாம் நான் சொன்னேன்ல. பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் நீங்க திரும்ப திரும்ப அவளை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க பாட்டி, காவேரியோட அம்மாவை நான் தான் கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா என்கிட்ட தான் கேட்கணும். சொல்லி சொல்லி எனக்கே அழுத்து போச்சு. முழு பேரே சிந்து தானா? ஆமா. உனக்கு அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் எப்போ தெரியும்? சும்மா சொல்லு, திட்டலாம் மாட்டோம். நான் 10th படிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஓ, அப்பதான் தெரிஞ்சதா? எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அம்மாவும் அப்பாவும் ஒரு முறை சண்டை போட்டாங்க. அப்பா ஒரு முறை கொடைக்கானலுக்கு போயிட்டாரு.